ஐயனார் துணை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம பல்லவன் இருந்துட்டு, "என்னவே நீங்க இப்படிலாம் பேசிட்டீங்களா நீ? இனிமே நான் உங்க கூட பேசவே மாட்டேன்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம சோழன் இருந்துட்டு, நிலா கிட்ட போயிட்டு பல்லவன் கிட்டயும், வீட்ல எல்லார்கிட்டயும் அவங்க அம்மா எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம சொல்லிடலாமே. நீங்க எதுக்காக பல்லவன் கிட்ட இப்படியெல்லாம் திட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும், இங்க பாருங்க பல்லவன் என்னை திட்டுறது ஒன்று எனக்கு பெருசாக தெரியல. ஆனால் அவங்க அம்மாவை பற்றின விஷயத்த அவன் தெரிஞ்சுக்கிட்டானா அவன் ரொம்பவே கஷ்டப்படுவான். அங்கிளும் கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்கிறாரு. ஆனால் இன்னும் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க நிறைய இருக்குது. அந்த முதல்ல என்ன நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறமா பல்லவன்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து நம்ம சோழன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டிக்கு இருந்துட்டு வானத்தை ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக சும்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க, நீ தான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் வந்தேன், ஆனால் நாங்கள் வந்தது கூட தெரியாம உன் குடும்பத்தோட நீ அவ்வளோ சந்தோஷமா பேசிட்டு இருந்த. நான் அந்த இடத்துல நின்று நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஆனால் கையில் ஃபோனை வச்சுக்கிட்டு நீ என்னை கட் பண்ணி விட்டுட்டல. என்னை விட உனக்கு உன் குடும்பம் தான் பெருசாக போயிடுச்சுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பின்ன எல்லாரும் அங்கே இருக்கிற போது நீ வந்திருக்கணும்ல, ஏன் வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்கவும், நான் மட்டும்தான்டா நீ வேணும்னு சொல்லிட்டு எவ்வளோ திட்டினாலே எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலையும் அந்த இடத்துல வந்து நிற்கிறேன். ஆனால் நீ எல்லாம் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி வானதி ஒரு பக்கம் சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.